மீனா பூ கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸ்ருதி அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு போயிடுறாங்க. முத்து வந்து மீனா பக்கத்துல உட்கார்றாங்க. நடந்ததெல்லாம் மீனா சொல்றாங்க. மீனாவுக்கு முத்து ஆறுதல் சொல்றாங்க. முத்து சொல்றாரு, இப்பதான் பிசினஸ் ஆரம்பிச்சிருக்க, இனிமேட்டு நிறைய பேரு உன் கூட போட்டி போட வருவாங்க. அதெல்லாம் சமாளிச்சுதான் நீ மேல வரணும். என்னங்க, காலையில பூவை கொடுத்துட்டு அப்புறம் உங்க அண்ணன் வீட்டுக்கு போலாம். சரி மீனா. விஜயா கார்ல வந்து இறங்குறாங்க. இறங்குன உடனே வீட்டை பாக்குறாங்க. ஓடி போறாங்க வீட்டுக்குள்ள. திருப்பியும் கீழே இறங்கி வராங்க. ஏ மனோஜ், அம்மா இதுதான் நான் வாங்க போற வீடுமா. ஏ மனோஜ், நிஜமா இந்த வீடு தானா? அம்மா நல்லா இருக்குல்லம்மா. மனோஜ், இந்த இடம் ரொம்ப அமைதியா இருக்கு, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா என்னமோ பாரடைஸ் மாதிரி இருக்குல்லம்மா. என்னடா மனோஜ் சொல்ற? அம்மா நான் வேற ஒன்னும் சொல்லல, சொர்க்கம் மாதிரி இருக்கான்னு கேக்குறேன். மனோஜ், சொர்க்கம் மாதிரி இருக்கு. ஸ்ருதி சொல்றாங்க ரவி கிட்ட, புது வீட்டுக்கு தானே வந்திருக்கோம், என்னமோ சுவிட்சர்லாந்துக்கு வந்த மாதிரி உங்க அம்மா எப்படி ஃபீல் பண்ணி பேசுறாங்க. ரவி சொல்றாரு, பேசாம இரு ஸ்ருதி. ரோகிணி கேக்குறாங்க, அங்கிள் எப்படி இருக்கு வீடு? வெளிய பார்த்தா பெரிய வீடு மாதிரி இருக்குமா, உள்ள போய் தான் பார்க்கணும். விஜயா சொல்றாங்க, இங்க இருந்து பாக்குறப்ப கடல் காத்து ஜில்லுன்னு வருதுங்க, ரொம்ப அமைதியா இருக்குங்க வீடு. ரவி சொல்றாங்க ஸ்ருதி கிட்ட, கடல் அலை சவுண்டு இங்கேயே நல்லா கேக்குதுல்ல. விஜயா சொல்றாங்க, மனோஜ் பிறந்ததுல இருந்து அதிர்ஷ்டக்காரங்க, அதனாலதான் அவனுக்கு எல்லாமே சரியா அமையுது. எல்லாரும் வீட்டுக்குள்ள போறப்ப அந்த வீட்டோட ஓனர் மனோஜோட குடும்பத்தை வரவேற்கிறாங்க. மனோஜ் எல்லாரையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க ஹவுஸ் ஓனருக்கு. அந்த ஹவுஸ் ஓனர் விஜயாவை பார்த்து, உங்க முகம் எவ்வளவு லட்சுமி கடாட்சமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட உடனே விஜயா அவங்களோட புன்னகைய சிந்துறாங்க. அந்த ஹவுஸ் ஓனர் சொல்றாரு மனோஜை பார்த்து, நீங்க வேற லோன் அப்ளை பண்றதா சொன்னீங்க, என்கிட்ட இந்த வீட்டோட அக்ரிமெண்ட்லாம் இருக்கு. இந்த லோனுக்கு இந்த அக்ரிமெண்ட் இருந்தா தானே பண்ண முடியும். நீங்க எவ்வளவு கொடுத்துருக்கீங்க, இன்னும் எவ்வளவு கொடுக்கணும்னு டாக்குமெண்ட் ரெடி பண்ணிட்டேன். நீங்க இதுல ஒரு சைன் பண்ணணும், பண்ணிருங்க. மனோஜ் கையெழுத்து போட்டு கொடுக்கறாரு. மனோஜ் அவர் சொன்ன பணத்தை ஹவுஸ் ஓனருக்கு எடுத்து வைக்கிறாரு. அந்த ஹவுஸ் ஓனர் அக்ரிமெண்ட்டை கொடுத்துட்டு பணத்தை எடுத்துக்கிறாரு. வீட்டோட சாவிய அண்ணாமலை கிட்ட கொடுக்கறாங்க. அண்ணாமலை சொல்றாரு, மனோஜ் வாங்கின வீடு அவங்கிட்டே கொடுங்கன்னு சொல்றாங்க. மனோஜ் கிட்ட அந்த ஹவுஸ் ஓனர் சாவியே கொடுக்கறாரு. இந்த ஹவுஸ் ஓனர் கேக்குறாரு, உங்க ஃபேமிலியில இன்னும் ஒரு பிரதர் இருக்கிறதா சொன்னீங்கல்ல, இங்க அவரை காணோம். மனோஜ் சொல்றாரு, அவன் இனிமேட்டு தான் வருவான். இந்த ஹவுஸ் ஓனர் சொல்றாரு, மனோஜ் எங்களுக்கு டைம் ஆகுது, நாங்க கிளம்புறோம். ரோகிணி கேக்குறாங்க, ஏன் ஊருக்கு கிளம்புறீங்க? அதுக்கு ஹவுஸ் ஓனரோட ஒய்ஃப் சொல்றாங்க, எங்களுக்கு டைம் ஆயிருச்சு, நாங்க ஊருக்கு இன்னைக்கே போயாகணும், வீட்டை நல்லா பாத்துக்கோங்க. ரோகிணியும் சரின்னு சொல்லிடுறாங்க. அந்த ஹவுஸ் ஓனரும் ஒய்ஃபும் சீக்கிரத்துல கார்ல ஏறுறாங்க பணத்தோட. இந்த காரு முத்துவோட காரை வழிமறைக்குது. முத்து சொல்றாரு, யோ பாத்து வர மாட்டியா? அதுக்கு அந்த டிரைவர் சொல்றாரு, யோ நீ பாத்து வர மாட்டியா, உள்ள இருந்து வந்துகிட்டு இருக்கேன்ல. முத்து சொல்றாரு, வரும்போது உனக்கு ஆரன் அடிச்சுட்டு வர தெரியாதாயா? அந்த டிரைவர் சொல்றாரு, நான் ரைட்டா தான் வரேன், உனக்கு தான் வண்டி ஓட்ட தெரியல. முத்து கேக்குறாரு, என்னைய பார்த்து ஆளு நீ தாயா சொல்ற, வர்றியா ரேஸ் வைப்போமா, பாத்துலாமாயா? பாத்துருவோன்னு அந்த டிரைவரும் சொல்றாரு. இந்த சத்தத்தை கேட்டு மனோஜ் வீட்டுல இருந்து வர்றாரு வெளிய. வீட்டுல இருந்து எல்லாரும் வர்றாங்க மனோஜ் பின்னாடியே. இந்த டிரைவருக்கும் முத்துவுக்கும் சண்டை ஆகுது. அந்த ஹவுஸ் ஓனர் என்னப்பா பிரச்சனைன்னு அந்த டிரைவர் கிட்ட கேக்குறாங்க. சார் என்ன மன்னிச்சிருங்க சார், நீங்க போங்க சார். மனோஜ் சொல்றாங்க, வந்த உடனே முத்து ஓனர் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான்ப்பா. ஏய் முத்துன்னு மனோஜ் சத்தம் போட்டு கூப்பிடுறாரு. அதுக்கு ரோகிணி, இரு என்ன பிரச்சனையோன்னு வெயிட் பண்ண சொல்றாங்க மனோஜ. டிரைவர் கிட்ட அந்த ஹவுஸ் ஓனர் சொல்றாரு, ஏன்பா வாய வச்சுக்கிட்டு அமைதியா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில உட்கார்றாரு. முத்து காருக்கு வழி விட்டுறாங்க. முத்து போறாரு. முத்து காரை விட்டு இறங்கி சொல்றாரு, வாடகைக்காரு அந்த டிரைவருக்கு ஓட்ட கூட தெரியல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு மனோஜ் சொல்றாரு, இப்ப கார்ல போனவர் தான்டா ஹவுஸ் ஓனரு. அதுக்கு முத்து கேக்குறாரு மனோஜ் கிட்ட, இந்த வீட்டுக்கு அவர் ஓனரா? அவர்கிட்டதான் இந்த வீட்டை வாங்கியிருக்கேன். என்னடா மனோஜ் இவ்வளவு பெரிய வீட்டோட சொந்தக்காரன்னு சொல்ற, வாடகை கார்ல போய்கிட்டு இருக்கான்? ரோகிணி கேக்குறாங்க, முத்து அவரு வாடகை கார்ல தான் போறாருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ரோகிணி, வெள்ளை போர்டு இருக்கு, இது கூடவா தெரியல? மனோஜ் சொல்றாரு, முத்து
அவங்க ஏர்போர்ட்டுக்கு போறாங்க. அதனால வாடகை கார்ல போறாங்க. இத போய் பெரிய விஷயமா எங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க? அண்ணாமலை கேக்குறாரு. முத்து விடுறா, என்னடா பதட்டம் உனக்கு? பா, எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. அந்த ஆளு வீட்டை கொடுத்துட்டு இப்படி ஓடுறான். மனோஜ் ஏமாந்து போயிட போறான்ப்பா. பா, இப்பவே போய் அந்த ஆளை புடிச்சு என்னன்னு கேட்டுட்டு வரேன். மனோஜ் சொல்றாரு. முத்து நில்லுடா, 5 கோடி ரூபாய் வீட்டை 3 கோடி ரூபாய்க்கு முடிச்சிருக்கேன். நீ எதையாவது சொல்லி கெடுத்து விட்டுறாதடா. விஜயா சொல்றாங்க. அவரை பார்த்தா ஏமாத்துறவர் மாதிரியாங்க இருக்கு. என்னைய பார்த்ததுமே லட்சுமி கடாட்சமா இருக்கேன்னு சொன்னாரு. இதெல்லாம் பெரிய குடும்பத்துல இருந்து வந்தவங்க தான் சரியா சொல்லுவாங்க. அண்ணாமலை சொல்றாரு. இததான் நாள் முழுக்க சொல்லிக்கிட்டே இருப்ப. முத்து இங்க வாடா, இங்க போய் பாப்போம் வா. அப்பா நீங்க போங்கப்பா, நான் காரை ஓரம் கட்டிட்டு வரேன். விஜயா சொல்றாங்க அண்ணாமலை கிட்ட. நம்ம வீடு மே வீடையும் கீ வீடையும் சேர்த்தா கூட இவ்வளவு பெரிய வீடெல்லாம் இருக்காதுங்க. அண்ணாமலை சொல்றாரு. ஆமா ஆமா, என்னங்க நம்ம பையன் வாழ்க்கையில அடுத்தடுத்து வளர்ந்துகிட்டே தாங்க போறான். எல்லாமே மனோஜோட திறமை. இது மட்டும் இல்லைங்க, நல்ல பொண்டாட்டி அமைஞ்சாலே வாழ்க்கையில பெருசா முன்னேறுவான்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஏத்த மாதிரி ரோகிணி அவன் வாழ்க்கைக்கு கிடைச்சிருக்கா. ரோகிணி இதை கேட்டுட்டு சிரிக்கிறாங்க. இத முத்து பாக்குறாரு. முத்து சொல்றாங்க. ஒரு பொண்டாட்டி அமையறத வச்சுதான் அவனோட வாழ்க்கையும் நல்லபடியா அமையும்னு சொல்லுவாங்கல்ல. இத கேட்டுட்டு அண்ணாமலை கிட்ட சொல்லுன்னு சொல்றாங்க. முத்து சொல்றாரு. இப்ப புரியுது ஏன் இந்த மாதிரி வீடெல்லாம் நீங்க வாங்குறது இல்லைன்னு. ஜெயா சொல்றாங்க. எங்க இவனை சும்மா இருக்க சொல்லுங்க, நான் சந்தோஷமா இருக்குது முத்துவுக்கு பிடிக்கலையா? அண்ணாமலை சொல்றாரு. டேய் முத்து, வேலையை பாடுறா போடா. மனோஜ் வெளிய பாத்துக்கிட்டு இருக்காரு. மனோஜோட ஃப்ரெண்டு மனோஜ் என்ன பாக்குறான்னு பாக்குறாங்க. என்னன்னு கேக்குறாங்க மனோஜ் கிட்ட. ஓ, ஜெட்டு வேகத்துல வளர்ந்துகிட்டே போறீங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல ஹெலிகாப்டரே வாங்கிருவீங்க போல இருக்க. கலக்குற. மனோஜ் சொல்றாங்க. ஏன் ப்ரோ நீங்க வேற, அதெல்லாம் ஒரு நாள் நடக்கும், அதுக்கெல்லாம் பிளான் இருக்கு. மீனா, ஸ்ருதி, ரவி 3 பேரும் பீச்ல நடக்கிறாங்க. நடந்துட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. அப்ப ஸ்ருதி சொல்றாங்க. டிராபிக் சவுண்ட்லாம் இல்லாம ரொம்ப காமா இருக்குல்ல இந்த வீடு. ரவி சொல்றாரு. பக்கத்துல அலை சவுண்டு தான் கேக்குது, சிட்டியை விட்டு ரொம்ப தள்ளி இருக்கு. விஜயா ஸ்விம்மிங் பூலை பார்த்துட்டு மனோஜ் கிட்ட கேக்குறாங்க. என்னடா இங்க எப்பயுமே தண்ணி இருக்குமாடா? ஸ்விம்மிங் பூல்னா அப்படிதாம்மா இருக்கும். விஜயா சொல்றாங்க. நான் சினிமா பாக்குறப்ப எல்லாம் நம்மளும் இப்படி ஸ்விம்மிங் பூல் இருக்க வீட்டுலதான் இருக்கணும்னு தோணும்டா எனக்கு. பார்க்கும்போது அப்படியே நீந்தி குளிக்கணும் போல எனக்கு தோணுதுரா மனோஜ். முத்து சொல்றாரு. அம்மாவுக்கு இதெல்லாம் பத்தாது, பக்கத்துல கடல் இருக்கு, அங்க நீந்தி குளிக்க சொல்லுங்க. அண்ணாமலை சொல்றாரு. முத்து சும்மாறா, அப்புறம் பொறாம கடலாமன்னு எதையாவது விஜயா ஆரம்பிச்சு வச்சிருவாடா. ரவி கிட்ட மனோஜ் சொல்றாங்க. சாப்பாடெல்லாம் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி டெலிவரி வாங்கிக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. விஜயா சொல்றாங்க. ஸ்ருதி, இந்த கடல் காத்து எப்படி வருதுன்னு பாரு, என் பையன் வீடு ரொம்ப பெருசா இருக்கு, ஒரு நாள் முழுக்க சுத்தி பார்த்தாலும் பத்தாது போல இருக்கே. ஸ்ருதி சொல்றாங்க. ஆன்ட்டி இந்த வீடு நல்லாதான் இருக்கு, ஆனா இந்த ஏரியால இதை விட பெரிய பெரிய வீடெல்லாம் இருக்கு. இங்க இருந்து கொஞ்ச தூரத்துல எங்க பீச் ஹவுஸும் இருக்கு. ஸ்ருதி, இந்த மாதிரி பீச் ஹவுஸ்லாம் இருக்கா உங்களுக்கு? ஆன்ட்டி அது மாத்திரம் இல்ல, எங்க அப்பாவுக்கு போட் ஹவுஸும் இருக்கு. என்ன ஸ்ருதி, போட்டுக்குள்ள வீடு இருக்குமா? இல்ல ஆன்ட்டி, ஆலப்புழால எங்க அப்பாவுக்கு சொந்தமா 5 போட் இருக்கு. அப்பாவும் அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப்ல ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸ்ருதி, பார்ட்னர் தானே, தனியா எதுவும் இல்லையே. இல்ல ஆன்ட்டி, இப்பதான் சின்னதா யாட் ஒண்ணு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படின்னா என்ன ஸ்ருதி? இது போட்டை விட பெருசு, கப்பலை விட சின்னது. சொல்லிட்டு ஸ்ருதி வாட்டுக்கு நடந்து போறாங்க. விஜயா திரும்பி பாக்குறாங்க ஸ்ருதிய. ரவி கேக்குறாரு. அம்மா இதெல்லாம் தேவையாம்மா? முத்து இதெல்லாம் பார்த்து சிரிக்கிறாரு. சும்மா கேட்டேன்டா ஸ்ருதி கிட்ட. முத்து சொல்றாரு. அப்பா வாங்கப்பா, நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் போட்டோ எடுக்கலாம். விஜயா சொல்றாங்க. ஃப்ரிட்ஜில் பால் இருக்கு, காபி தூள் இருக்கு, டீ இருக்கு, எல்லாமே இருக்கு, எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன். காஃபி போட மீனாவும் இருக்கா. அப்புறம் என்ன, பால் இருக்கத நானும் பார்த்துட்டேன். ஆனா ஃப்ரிட்ஜு ஆன்லயே கிடையாது அத்த. இந்த பால் எப்போ வாங்கினதுன்னு தெரியல அத்த. இதுல காஃபி போட்டா உங்க வகுத்துக்கு ஏதாவது ஆயிர போகுது அத்த. முத்து சொல்றாரு. மீனா, அப்பனா உடனே போய் அம்மாவுக்கு போட்டு கொடு. சும்மா இருங்க அத்த,
நம்ம வாங்கிட்டு வந்த பாலா இருந்தா பரவாயில்ல, ஆனா அந்த பால் எப்போ வாங்கினதுன்னு தெரியலையே. காஃபி தூள் வேற கெட்டியா இருந்துச்சு. நீங்க போட சொன்னீங்கன்னா அதுலயே போட்டு எடுத்துட்டு வரேன் அத்தை. ஸ்ருதி சொல்றாங்க. மீனா இருங்க ஆன்ட்டி, எடுக்காதீங்க ஆன்ட்டி. பழைய மில்க்ல காஃபி போட்டு குடிச்சா ஆஸ்பத்திரியில போய் நீங்க அட்மிட் ஆகிற நிலைமைக்கு வந்துருவீங்க. விஜயாவுக்கு சங்கு சத்தம் கேக்குது. நாளை சந்திப்போம்.